அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இதுவரைக்கும் கரெக்டா இருந்த ரேணுகா இல்ல சுடர் இப்ப கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க. தெனாவெட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்போ மாட்டிக்க போறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் டாக்டர் வந்துட்டு கால் பண்ணி என்னாச்சு, நீ கால் பண்ணவே இல்லை, அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சேஃபா வந்துட்டேன் அப்படின்னு ரேணுகாவும் சொல்றாங்க. ஸோ இவங்க பேசிட்டு ஃபோனை வைக்கவும் கரெக்டாக திரும்பி பார்க்குறாங்க. மல்லி அங்கே நிற்கிறாங்க. மல்லி யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோன் இல்லாமல் கையிலேயே ஃபோன் பண்ணுற மாதிரி நடிச்சு காட்டுறாங்க. பட் மல்லி அதை நம்பின மாதிரி தெரியல. இந்த அப்படியே போயிடுறாங்க. திருப்பியும் ரேணுகா சும்மா இல்லாமல் வேற யாருக்கோ கால் பண்ணி காலை எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு ரூமை வந்து திறக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னா நம்ம விஜய் தான். வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு டக்குன்னு ரூம்குள்ளே வராரு. உள்ளே வந்தால் ரேணுகா அந்த ஃபோனை தூக்கி காலில் கீழே போட்டு அப்படியே படுத்துடுறாங்க. ஸோ விஜயும் அதை நோட் பண்ணுறாரு. ஃபோனை எடுத்து செக் பண்ணுவாரோ, என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, ரேணுகா மாட்டிப்பாங்களா? எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உன்கிட்ட இருந்து இன்னும் போனே வரலையேன்னு பதறிக்கிட்டு இருந்தேன். நான் சேஃபா இருக்கேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நான் என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மா கிட்டயா? நான் உனக்கு போட்டு தரவா, நீ பேசுறியா? என்ன ஒருத்தரையும் காணோம்? ரகு போன் எடு ரகு. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.